அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் தினாரின் அசுர வளர்ச்சி, இந்தியா இலங்கையின் பண மதிப்பு குறைந்து வருகிறது. குவைத்தை நோக்கி படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வாட்ஸ்அப்புக்கு வைக்கப்பட்ட ஆப்பு. குவைத்தில் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம். அடுத்து சாலைகள் தெருக்களில் வாகனம் நிறுத்தப்பட்டால் அபராதம் மற்றும் 2 மாதம் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் அதிரடி உத்தரவு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். உலகத்திலே சக்தி வாய்ந்த கரன்சி என்றால் அது குவைத் தினார் மட்டும்தாங்க. எந்த ஒரு கரன்சிக்கும் குவைத் தினாருக்கு நிகரான மதிப்பு கிடையாது. US டாலர், சவுதி ரியால், துபாய் திர்ஹம்ஸ் இப்படி எல்லாமே குவைத் தினாருக்கு அடுத்தபடி தான். நாளுக்கு நாள் குவைத் தினாரின் மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதனால் தான் இந்தியா, இலங்கை, பிலிப்பைன், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் குவைத்திற்கு ஒர்க் விசாவில் அதிக அளவில் வராங்க. இன்றைய ஒரு குவைத் தினார் இந்தியாவின் மதிப்பு என்பது $288.50 உள்ளது. அதுபோல ஒரு குவைத் தினார் இலங்கையின் மதிப்பு இப்போ 1000 ரூபாய் தாண்டி உள்ளது. அதாவது ஒரு குவைத் தினார் இலங்கையின் மதிப்பு 1002 ரூபாய் உள்ளது. இது குவைத்தில் உள்ள இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இலங்கையில் இப்போ விலைவாசி அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இலங்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு இப்போதான் மக்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க. இப்போ மறுபடியும் இலங்கை ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதால் இலங்கையில் விலைவாசி உயரும் அபாயம் உள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுகளை பயன்படுத்தும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துமாறு உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சமூக ஊடக கணக்குகளை குறிப்பாக வாட்ஸ்அப் குறிவைத்து ஹேக்கிங் செய்யும் முயற்சிகள் சமீபத்தில் அதிகரித்து வருவது குறித்து தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் வாட்ஸ்அப் மற்ற பேர் சோசியல் மீடியாவான டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா ஆகிய சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தும் நபர்கள் அதனை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய பாஸ்வேர்ட் போன்ற ரகசிய எண்களை மற்றவரிடம் ஷேர் செய்யாமல் இருக்க முடியும் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல வாட்ஸ்அப் கால் மூலம் நான் ஒரு போலீஸ் அதிகாரி, உங்கள் மீது வயலேஷன் செய்ததற்கான அபராதம் உள்ளது, அதனை கட்ட தவறினால் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என பயமுறுத்தி பணம் பறிக்கும் கும்பலிடம் உங்களுடைய எந்த ஒரு பேங்க் டீடைல்ஸ், பின் நம்பர், சிவில் டீடைல்ஸ்களை கொடுக்க வேண்டாம் என குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாஸ்டைம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல். குவைத் தெருக்கள், சாலைகள் ஓரமாக காரை நிப்பாட்டி இந்த கார் விற்பனைக்கு உள்ளது என விளம்பரப்படுத்தும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இதுபோன்ற மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக கார்களை விளம்பரப்படுத்தும் நபர்கள் மீது அபராதம், அதுபோல விற்பனைக்காக வைக்கப்படும் கார் 60 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்துள்ளது. அதுபோல அனைத்து மந்தக்காவிலும் ஏற்பாடு கிடக்கும் கார்களை உடனடியாக பறிமுதல் செய்ய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதனால் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும் நம்பாளுங்க உங்கள் காரை சேஃப்டியான இடத்துல பார்க் பண்ணிட்டு போங்க. அதுபோல் லாங் லீவுக்கு போகிறவங்க முடிஞ்சால் உங்கள் காரை விற்றுட்டு போயிடுங்க. ஏன்னா சும்மாவே 2 மாதம் 3 மாதம் கார் நின்றுட்டு இருந்தால் கார் பழுதாகிடும். அதுக்கு செலவு செய்கிறதுக்கு பதில் அந்த காரை விற்றுட்டு போயிடுறது நல்லது. அடுத்து ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 38 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $288.50 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1002 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் $998 உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் $512 உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம். அதே போல் பெண்களுக்கு 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம். அதாவது தங்க நகைகள். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.